உம்மை புகழுகிறோம். மூவரு இறைவா உம்மை புகழுகிறோம். தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம். இயேசுவே இறைவா உம்மை போற்றுகிறோம். ஆவியே இறைவா உம்மை போற்றுகிறோம். மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம். தந்தையே இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆவியே இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். மூவரு இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஒரு நிமிடம் நம்மையே மறந்து நமது மூவரு இறைவனை ஸ்துதித்து ஆராதிப்போம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. தாயின் கருவின் உருவானது முதல் இன்று இந்த நொடி வரை எங்களை காத்து வழி நடத்திய மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. எங்களை எல்லாவித நலன்களால் நிரப்பியதற்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. இந்த முதல் ஒரு மணி நேரத்தை உமது உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்ததற்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, இயேசுவே, நன்றி 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 நன்றி. எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. எங்களுக்கு நல்ல பெற்றோர், பெரியோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்களை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆவியானவரின் நெருப்பு நம் மீதும் நம் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, ஆராதனை இயேசுவே, போற்று இயேசுவே, நன்றி இயேசுவே, 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 இயேசுவே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே, 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 இயேசுவே. மூவரு இறைவனை போக்கு ஆராதனை செய்வோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹாலே லூயா, 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 ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம்.
நித்திய பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவிகளின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஜோதிகளின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். இரக்கங்களின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். மகிமையின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை உண்டாக்கின பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை ஆட்கொண்ட பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். என்னை நிலைப்படுத்தின பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் எங்கும் நிறைந்த ஒரே பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீதியுள்ள பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். சக்தியுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாக்களின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கின்ற ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்துகின்ற ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணகத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஒரு இரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்களில் இருக்கின்ற கட்டுகள், நாவில் இருக்கின்ற கட்டுகள், சிந்தனையில் இருக்கின்ற கட்டுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி 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 நன்றி. ஹாலே லூயாலா. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி என்றும் உமக்கு நன்றி. 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 ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, அப்ரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களை படைத்து பராமரித்து காத்து வழி நடத்தி வரும் முது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவின் பரிசுத்த இரத்த அபிஷேகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த நாமத்தின் வல்லமையினாலும், உமது அருள்வாக்கின் வல்லமையினாலும், உமது 5 காயங்களின் வல்லமையினாலும், கல்வாரியில் நீர் சிந்திய இரத்தத்தின் வல்லமையினாலும், நீர் சிலுவையில் பெற்றெடுத்த மகிமையினாலும், உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற என்னையும் என் குடும்பத்தையும், என் தாய் தந்தை சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும், நான் தங்கியிருக்கும் வீடு, பணி செய்யும் இடம், எனக்குரிய நிலம், சொத்து அனைத்தையும், இந்த இடத்தையும், இந்த இடத்திற்கு கடந்து வருகின்ற எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டி ஜெபிக்கின்றேன். இறை வார்த்தையினால் கட்டி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் கட்டி ஜெபிக்கின்றேன். இயேசுவே, உமது நாமத்தினால் எங்களை வாட்டி வதைக்கின்ற எல்லா
தீய சக்திகளையும், எங்களில் உள்ள எல்லா தீமைகளையும், வெறுப்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையே குழப்பத்தை வருவிக்கின்ற குழப்பத்தின் ஆவியும், மனிதர்களின் சதி திட்டங்களையும், என்னையும் என் குடும்பங்களையும் முன்னுக்கு வரவிடாமல் தடை செய்கின்ற எல்லா தீமைகளையும், உமக்கு விருப்பமில்லாதது எதுவோ அனைத்தையும், மன போராட்டங்களையும், உடல் நோய்களையும், எங்கள் குடும்பங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது வல்லமையுள்ள நாமத்தினால் கடிந்து, இயேசுவே உமது பாத பீடத்தில் வைக்கின்றேன். என் பாவங்கள், சாபங்கள், பலவீனங்கள், நோய்கள், தீயோனின் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினால் கடிந்து, இயேசுவே உமது பாதத்தில் வைத்து மிதித்து பாதாளத்தில் இறங்கி சுற்றளித்து நிர்மூலமாக்குகின்றேன். என் பாவங்கள், சாபங்கள், பலவீனங்கள், நோய்கள், தீயோனின் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினால் கடிந்து, இயேசுவே உமது பாத பீடத்தில் வைத்து பாதாளத்தில் இறங்கி சுற்றளித்து நிர்மூலமாக்குகின்றேன். என் மனசாட்சி, சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்தருளும். உம்முடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அபிஷேகம் செய்யும். இயேசுவே, எங்களை உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். இயேசுவே, உமது சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவே, உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பி அருளும். இயேசுவே, உமது திரு இரத்தத்தால் எங்களை தூய்மைப்படுத்தும். இயேசுவே, உமது வான தூதர்கள் எங்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளை இடும். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இரத்தத்தினாலே எங்களை முத்திரையிடுகின்றேன். 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். 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 இயேசுவின் நாமம் 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 ஜெயம். சாத்தானை ஜெயித்த நம் நேசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் தேவனுடைய மகன் என்றும் தேவனிடம் செல்வதற்கு நீர் ஒருவரே வழி என்றும் விசுவசிக்கின்றேன். என்னுடைய பாவங்களை நீர் சிலுவையில் மரித்து மரணத்தினின்று மீண்டும் உயிருடன் எழுந்தீர். என் எல்லா பாவங்களையும் என் எல்லா கெட்ட செயல்களையும் விட்டு விடுகின்றேன். உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். என் பாவங்கள் அனைத்தையும், முக்கியமாக என்னை சாபத்திற்கு உட்படுத்திய பாவங்களை உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு உம்முடைய மன்னிப்பை கேறுகின்றேன். என் முன்னோர்களின் பாவங்களின் விளைவிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னுடைய சித்தத்தின் அடிப்படையில் செய்த தீர்மானத்தினால் எனக்கு தீ இழைத்தவர்கள் அல்லது என்னை தவறாய் வழிநடத்தியவர்கள் அனைவரையும் நான் மன்னிக்கின்றேன். என்னை தேவன் மன்னிக்க வேண்டுமென நான் விரும்புவது போல நான் அவர்களை மன்னிக்கின்றேன்.
மாந்திரியத்துடனான அல்லது சாத்தானுடனான எல்லா ஈடுபாட்டையும் நான் உதறி தள்ளுகின்றேன். நான் ஏதாவது மாந்திரிய தொடர்புடைய பொருட்களை வைத்திருந்தால் அவைகளை அழிப்பதற்கு தீர்மானிக்கின்றேன். சாத்தான் என் மேல் உரிமை பாராட்டுதலை நான் ரத்து செய்கின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, என் மேல் வரக்கூடிய எல்லா சாபங்களையும் சிலுவையில் நீர் உம்மேல் சுமர்ந்து தீர்த்தீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது நாமத்தின் வல்லமையினாலும் உமது அருள்வாழ்வின் வல்லமையினாலும் எங்களில் உள்ள எல்லா சாபங்களிலிருந்தும் நீர் எங்களை விடுவிக்கும்படி வேண்டுகின்றோம். விசுவாசத்தின் மூலம் என் விடுதலையை இப்பொழுது பெற்றுக்கொள்கின்றேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நம் வேண்டுதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அன்பு தந்தையே இறைவா, எங்களது முச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உமது பரிசுத்த இரத்தத்தால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தலையில் உள்ள மூளை, நரம்பு மண்டலம் அனைத்தும் தலையில் உள்ள எல்லா பகுதிகளும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த உமது திரு இரத்தத்தால் கழுவி அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. முகத்தில் உள்ள கண், காது, மூக்கு, வாய் அனைத்தும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அங்கு எந்த ஒரு நோயோ குறைபாடோ இருந்தால் அவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் தருவதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. வலது கை, இடது கை மற்றும் வலது தோள்பட்டை, இடது தோள்பட்டை, பெருவிரல், நமது மணிக்கட்டு மற்றும் உள்ளங்கை அனைத்தும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் கழுவி அபிஷேகம் செய்வோம். அங்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் கிடைப்பதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நமது இதயம் மற்றும் கல்லீரல், கணையம் மற்றும் பெருங்குடல், சிறுகுடல் அனைத்து உள்ளுறுப்புகளையும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. அங்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால், அங்கு ஏதாவது நோயோ பலவீனமோ இருந்தால் அவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் கிடைக்கட்டும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. வலது கை, வலது கால், இடது கால் மற்றும் முட்டி மற்றும் பாதம் அனைத்தையும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் கழுவி அபிஷேகம் செய்வோம். அங்கு ஏதாவது வலது காலிலோ கையிலோ ஏதோ வலியோ பலவீனமோ இருந்தால் அவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உமது பரிசுத்த இரத்தத்தினால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீர் உருவாக்கும் பொழுது எப்பொழுது எங்களது உடல் உறுப்புகள் செயல்பட்டதோ அதே போல செயல்படக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. உமது பரிசுத்த இரத்தம் கொண்டு எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை கழுவி பரிசுத்தப்படுத்தியதற்காக நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. எங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி, 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 நன்றி. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதையும் ஆண்டவரே இயேசுவே, 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 இயேசுவே. நீரே எங்கள் கற்பாரை, அரண், மீட்பர் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே. நன்றி, 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 நன்றி. உம்மால் அண்டி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி, 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. உமது திரு ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி அருளும் ஆண்டவரே. உமது இறை வார்த்தையினால் எங்களை நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பல மணி நேரம் உமது நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தினமும் திருப்பலிக்கு, தெய்வீக திருப்பலிக்கு செல்லக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. செல்கின்ற இடம், வருகின்ற இடம்
பார்க்கின்ற நபர்கள், பேசுகின்ற நபர்கள் அனைத்திலும் உமது பரிசுத்த உயிருள்ள பிரசன்னத்தை, தந்தை மகன் தூய ஆவியின் உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்தருளும் ஆண்டவர். இயேசுவே 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 நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி நன்றி. அன்பு தந்தையே, இந்த நாள் முழுவதும் உமது திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே, புனிதப்படுத்தி அருளும் ஆண்டவரே. இயேசுவே 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 நாங்கள் செய்கின்ற எல்லா பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே நன்றி 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 நன்றி. கடந்த ஜூன் மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களால் நிரப்பியதற்காக நன்றி இயேசுவே நன்றி நன்றி. எங்களுக்கு செய்கின்ற எல்லா தொழில் மீதும் எங்களோடு இருந்து வழிநடத்தியதற்காக நன்றி இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பல்வேறு ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்ததற்காக நன்றி இயேசுவே நன்றி 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 நன்றி. இந்த புதிய மாதத்தை அடியெடுத்து வைக்கின்றோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கூட நீரே எங்கள் கூட விருந்து எங்களை வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. இயேசுவே 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 நன்றி நன்றி இயேசுவே நன்றி 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 நன்றி. இப்பொழுது இறை வார்த்தையால் நிரப்பப்பட, இறை வார்த்தையை வாழ்வாக்க, இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி. பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என முறைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உண்மை, ஏனெனில் கண்ணீர் என்றும் கொந்தளிக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்பிப்பார். அவர் தம் சிறுவர்களால் உண்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கையின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவில் தீங்குக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இன்று கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், வலது புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை இருக்காது. பொல்லாப்பு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர், உன் கண்ணாலேயே காண்பீர். ஆண்டவரே, உன் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உணவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி நம் தூதர் அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்லில் மோதாதபடி அவர் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடத்தி செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் வீரியன் பாம்பின் மீது நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்திருந்ததால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்களை என்னை நோக்கி கொண்டாடும் பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களின் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பிரபலப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் இருக்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். தண்டனை தீர்ப்பினால் நீர் மாசற்றவராய் விளங்குகிறீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாக்கினாள். இதோ நீர் முன்பது உணர்ந்து உண்மையை மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். இயேசுவினால் என்னை கல்வி அருளும். நான் தூய்மையாவேன், என்னை கல்வி அருளும். உரை பணியும் வெண்மையாவேன். மகிழ் உரிமையும் கனிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய என் எலும்புகள் கனி தூவனவாக என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை
எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து இழந்து விடாதையும். என் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். நன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியின்றி என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லையே. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லையே. சீயோனுக்கு இன்னும் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களையே மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகளை உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமென். திருப்பாடல் 4. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். முறையான பணிகளை செலுத்துங்கள். ஆண்டவரை நம்புங்கள். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர். ஆமென். திருப்பாடல் 128. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். உன் இல்லத்தில் உன் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசை பெற்றவராய் இருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசை வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலன் உண்டாவதாக. ஆமென். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதர்களின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெறச் செய்யும் அளவிற்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது.
அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேசும் பேச்சும் கொடையும் ஒளிந்து போகும், அறிவும் அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கின்றோம். நிறைவானது வரும்பொழுது அரைகுறையானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான பொழுது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்பொழுது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கின்றோம். ஆனால் அப்பொழுது நாம் நேரில் காண்போம். இப்பொழுது நான் அரைகுறையாய் அறிகின்றேன். அப்பொழுது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆமேன். திருவெளிப்பாடு 7 அதிகாரம் 7. புதிய இஸ்ரேல். இதன் பின் உலகின் 4 மூலைகளிலும் 4 வானதூதர்கள் நிற்க கண்டேன். உலகின் மீதும் கடல் மீதும் மரத்தின் மீதும் காற்று வீசாதவாறு காற்று வகையில் நான்கினையும் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்கள் குலத்தில் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. யூத குலத்திற்கு முத்திரையிடப்பட்டவர்களின் 12,000, ரூபன் குலத்தில் 12,000, காத்து குலத்தில் 12,000, ஆசர் குலத்தில் 12,000, நப்தலி குலத்தில் 12,000, மானசே குலத்தில் 12,000, சிமியோன் குலத்தில் 12,000, லேவி குலத்தில் 12,000, இசக்கார் குலத்தில் 12,000, செபுலோன் குலத்தில் 12,000, யோசேப்பு குலத்தில் 12,000, பெஞ்சமின் குலத்தில் 12,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கு ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்திருந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீட்டிற்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணைக்கு முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்று உரியன. ஆமென் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று
என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, உமது முகத்துக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனைகளிலிருந்து மீட்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாழ்வு போகிறார். கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீர் ஊற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆமென். திருவெளிப்பாடு 8ஆம் அதிகாரம். 7வது முத்திரை. ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை உடைத்த பொழுது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது. 7 எக்காலங்கள். பின் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வானதூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டன. மற்றொரு வானதூதர் பொன், தூபம், கிண்ணம் ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகே வந்து நின்றார். அரியணை முன்னிருந்த பொன் பலிபீடத்தின் மீது இறை மக்கள் அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது. அச்சாம்பிராணி புகை இறை மக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையில் இருந்து கடவுள் திருமுன் எழுப்பி சென்றன. பிறகு அந்த வானதூதர் தூப கிண்ணத்தை எடுத்து பலிபீடத்தில் இருந்த நெருப்பின் அதை நிரப்பி மண்ணுலகின் மீது வீசி எறிந்தார். உடனே இடி முழக்கமும் பேரச்சமும் மின்னலும் நிலநடுக்கமும் உண்டாயின. முதல் 4 எக்காலங்கள். அப்பொழுது 7 எக்காலங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்களும் அவற்றை முழக்க ஆயத்தமானார்கள். முதல் வானதூதர் எக்காலம் முழங்கினார். உடனே இரத்தத்தோடு கலந்த கல்மலையும் நெருப்பும் நிலத்தின் மீது வந்து விழுந்தன. நிலத்தின் 1/3 பகுதி எரிந்து போனது. மரங்களுள் 1/3 பகுதியும் தீக்கிரையானது. பசும்புல் எல்லாமே சுட்டெரிக்கப்பட்டது. 2ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கினார். உடனே தீப்பெறி எரிந்து பெரிய மலை போன்ற ஒன்று கடலுக்குள் எரியப்பட்டது. இதனால் கடலின் 1/3 பகுதி இரத்தமாக மாறியது. கடல்வாழ் உயிரினங்கள் 1/3 பகுதி மடிந்தது. கப்பல்களில் 1/3 பகுதி அவிழ்ந்தது. 3ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கினார். உடனே தீவாட்டி போன்ற எரிந்து கொண்டிருந்த பெரிய விண்மீன் ஒன்று வானிலிருந்து பாய்ந்து வந்து ஆறுகள் 1/3 பகுதியிலும் நீரூற்றுகளில் விழுந்தன. அந்த விண்மீன்களுக்கு ஏட்டி என்பது பெயர். ஆகவே தண்ணீரில் 1/3 பகுதி ஏட்டி போல் கசப்பானது. இவ்வாறு அந்த கசப்பான நீரை குடித்த மனிதர் பலர் இறந்தனர். 4ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கினர். உடனே கதிரவனில் 1/3 பகுதி, நிலவின் 1/3 பகுதியும் விண்மீன்களில் 1/3 பகுதியும் தங்குண்டன. இதனால் அவற்றில் 1/3 பகுதி இருளடைந்தது. பகலில் 1/3 பகுதி ஒளி குன்றியது. இரவுக்கும் அவ்வாறே ஆயிற்று. இதன் பின் நான் ஒரு காட்சி கண்டேன். நடுவானில் பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று உரத்த குரலில் மற்ற 3 வானதூதர்களுக்கும் எக்காலங்களை இதோ முழங்கியிருக்கின்றன. அந்த உலகிலே வாழ்வோருக்கு கேடு வரும், ஐயகோ என்று கத்த கேட்டேன். ஆமேன். திருவெளிப்பாடு அதிகாரம் 9. பிறகு 5ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கினார். அப்பொழுது வானத்தில் இருந்து நிலத்தின் மீது விழுந்த ஒரு விண்மீனை கண்டேன். படுகுழி வாயில் திறவுகோல் அதற்கு கொடுக்கப்பட்டது. அது படுகுழி வாயிலை திறக்கவே பெரும் சூளையிலிருந்து புகை எழுவது போல் அக்குழியிலிருந்து புகை கிளம்பியது. அப்புகையால் கதிரவனும் வான்வெளியும் 2 போயின. புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் கிளம்பி நிலத்துக்கு வந்தன. நிலத்தின் ஊர்ந்துத்திரியும் தேள்களுக்கு உள்ள ஆற்றல் அவற்றுக்கு கொடுக்கப்பட்டது. நிலத்தின் புற்பூண்டுகளுக்கோ மரங்களுக்கோ தீங்கு இழைக்காமல் தங்கள் நெற்றியில் கடவுளின் முத்திரை இல்லாதவர்களுக்கு மட்டும் தீங்கு செய்யுமாறு
அவற்றுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் அவர்களை கொல்லாமல் 5 மாதம் வரை வதைக்க மட்டுமே வெட்டுகிளிகளுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. தேள் மனிதரை கொட்டி துன்புறுத்துவது போல் அவை அவர்களை வதைத்தன. அக்காலத்தில் மனிதர்கள் சாவை தேடுவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். சாக விரும்புவார்கள், ஆனால் சாவு அவர்களை அணுகாது. போருக்கு ஆயத்தமாய் இருக்கும் குதிரைகளை போல் அந்த வெட்டுக்கிளிகள் காணப்பட்டன. அவற்றின் தலைகளில் பொன்முடிகள் போன்றவை தென்பட்டன. அவற்றின் முகங்கள் மனித முகங்கள் போல் இருந்தன. அவற்றின் முடி பெண்களின் கூந்தலையும் பற்கள் சிங்கங்களின் பற்களையும் ஒத்திருந்தன. அவற்றின் மார்பில் இரும்பலான மார்பு கவசம் அணிந்திருப்பது போல தோன்றியது. சிறகுகளும் இறைச்சல் போருக்கு விரையும் தேர்படை இறைச்சல் போன்று இருந்தது. தேள்களைப் போல் அவை வாழும் கொடுக்கு கொண்டிருந்தன. 5 மாதம் மனிதருக்கு தீங்கு இழைக்கும் ஆற்றல் அவற்றின் வாளில் இருந்தன. படுகுழியின் வானதூதரே அவற்றிற்கு அரசன். அவருக்கு எபிரேய மொழியில் அபத்தோன் என்றும் கிரேக்க மொழியில் அப்போலோயன் என்றும் பெயர். முதலாவது கேடு கடந்துவிட்டது, இதோ இன்னும் 2 கேடுகள் வரவிருக்கின்றன. பிறகு 6ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கினார். அப்பொழுது கடவுள் திருமுன் இருந்த பொன்பு பலிபீடத்தின் 4 கொம்புகளில் இருந்தும் எழுந்த ஒரு குரலை கேட்டேன். அக்குரல் அந்த வானதூதரிடம், யூப்ரத்தீசு பேராற்றின் அருகில் கட்டப்பட்டு கிடக்கும் வானதூதர் 4 அவிழ்த்துவிடு என்றது. அவ்வாறே மனிதரில் 3 பகுதியினரை கொல்லும்படி குறிக்கப்பட்டிருந்த ஆண்டு, மாதம், நாள், மணிக்காக ஆயத்தமாயிருந்த அந்த 4 வானதூதர்களுக்கு அவிழ்த்து விட்டார்கள். குதிரைப்படையின் எண்ணிக்கையை சொல்ல கேட்டேன். அது 20 கோடி. நான் கண்ட காட்சியில் குதிரைகளையும் அவற்றின் மேல் ஏறியிருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் நெருப்பு, பதுமராகம், கந்தகம் ஆகியவற்றின் நிறங்களை கொண்ட மார்பு கவசங்களை அணிந்திருந்தார்கள். அக்குதிரைகளின் தலையில் சிங்கங்களின் தலைகள் போன்று இருந்தன. அவற்றின் வாயில் இருந்து நெருப்பும் புகையும் கந்தகமும் வெளிவந்தன. அவற்றின் வாயிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு, புகை, கந்தகம் ஆகிய 3 வாதைகளினால் மனிதருள் 1/3 பகுதியினர் கொல்லப்பட்டனர். அக்குதிரைகளின் ஆற்றல் அவற்றின் வாளிலும் இருந்தது. அவற்றின் வாள்கள் பாம்பு போன்றிருந்தன. அவை தங்கள் தலையை கொண்டு தீங்கி இழைத்து வந்தன. அந்த வாதைகளால் கொல்லப்படாமல் எஞ்சிய மனிதர்கள் தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. பேய்களையும் பொன், வெள்ளி, வெண்கலம், கல், மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாத சிலைகளையும் வணங்குவதை அவர்கள் விட்டுவிடவில்லை. தாங்கள் செய்து வந்த கொலை, பில்லிசூனியம், பரத்தமை, களவு ஆகியவற்றை விட்டு அவர்கள் மனம் மாறவில்லை. ஆமென். எனக்கு எதுவும் குறையில்லை. கஷ்டங்களின் மீது என்னை அவர் செய்வார். அவர் எனக்கு புரியர் அளிப்பார். நம் பெயர் கேட்டு நடத்துவார். மேலும் சாவின் எரிச்சல் கொண்டதால் நான் நடந்து நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் இங்கிருந்து வந்தேன். எப்போதும் நினைக்கின்றேன். என்னுடைய எதிர்ப்பு எனக்கு ஏற்பாடு செய்தேன். என் தலையில் நறுமண தைலம் பூசினீர். பாத்திரம் நிரம்பி வந்துவிட்டது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் நலமும் சுட்டு வரும். நானும் ஆண்டவரின் உள்ளத்தில் நெட்டால் வாழ்ந்திருப்பேன். ஆமென். புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தையை உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. திரு அவையில் உள்ள எல்லா கருதினாள்களுக்கும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா மறைமாவட்ட ஆயர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா குருக்களையும் கன்னியர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி
பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா நற்செய்தி பணியாளர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் செமினேரியில் படித்து கொண்டிருக்கின்ற எல்லா அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா துறவற சபைகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா ஜெப குழுக்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. சமூக ஊடகங்களில் நடைபெறுகின்ற எல்லா நற்செய்தி பணிகளையும் எல்லா ஜெப வழிபாடுகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. அகில உலகில் தேவ அழைத்தல் பெருக வேண்டும் என்று உம்மிடம் என்று மன்றாடுகின்றோம். இயேசுவே 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 இயேசுவே. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவோ என்று மெழுந்தீரே ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் உமது பணிக்கென எல்லா மக்களை நீர்தாமே தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா எம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் நாட்டை ஆளுகின்ற நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள நாடுகளில் பல்வேறு நாடுகளிடையே போர், பஞ்சம், பட்டினி மற்றும் இயற்கை சீற்றங்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நாடுகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நாடுகளிடையே ஒற்றுமை, அமைதி, சமாதானம் நிலவ வேண்டும் என்று உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா குடும்பங்களையும் உமது திரு கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களில் உள்ள எல்லா மக்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. குடும்பங்களில் அன்பு, அமைதி, சமாதானம் மற்றும் விட்டு கொடுத்தல், மன்னிப்பு போன்ற தெய்வீக மதிப்பீடுகளினாலும் உமது பரிசுத்த ஆவியின் கனிகள், கொடைகள், வரங்களால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. என்றுமே திரு குடும்பமாக வாழக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நோயாளிகளையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை உமது பரிசுத்த இரத்தம் கொண்டு அபிஷேகம் செய்து அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை தந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள பாவிகளாக எங்களை உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி புனிதப்படுத்தி என்றுமே உமது மகளாக வாழக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. இத்தோடு எங்கள் உடன் பிறந்தோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் குடும்பங்களையும் இன்னும் சிறப்பாக எங்களை துன்புறுத்துவோர், வெறுத்து ஒதுக்குவோர், வேதனைக்கு உள்ளாக்குவோர், எள்ளி நகைப்போர், பகைப்போர், ஏமாற்றுவோர் குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். பலவினருக்கு பலமாகவும், ஆதரவற்றோருக்கு ஊன்றுகோலாகவும், விதவைகளுக்கு ஆதரவாகவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாகவும் இருந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பாசத்தோடு நேசித்தீரே. அகில உலகில் உள்ள எல்லா சிறுவர் சிறுமியரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே அரவணைத்து ஆசீர்வதித்தருளும். உம்முடைய திரு இருதய விசுவாசத்தில் தெய்வ பயத்தையும் நல்ல கல்வி அறிவையும் கீழ்ப்படிதலையும் வளரச் செய்யும். உடலிலும் உள்ளத்திலும் குன்றாத வளர்ச்சியை தாரும். சிறந்த அறிவும் ஞானமும் பெற்று உம்மை போலவே கீழ்ப்படிதலோடு இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இவ்வுலகில் உள்ள எல்லா இளைஞர் இளம் பெண்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல வாழ்க்கை துணையும் தந்து ஆசீர்வதியும். உமக்கு விருப்பமானவர்களுக்கு தேவ அழைத்தலையும் தந்தருளும். அவர்கள் பெற்றோர் பெரியோரை ஆதரித்து திருச்சபை வளர்க்கும் உயிருள்ள சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் எங்கள் உற்றார் திவ்ய இயேசுவே, எங்களோடு வாழ்ந்து மரித்தோரின் ஆன்மாக்களுக்கும், யாரும் நினையாத உத்திரிக்க நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கும்,
பச்சிலும் மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கும் உலகம் தோன்றியது முதல் இன்று இந்த நொடியில் இறந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாட்சி அளித்தருளும் ஆண்டவரை இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. முதரத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவ தண்ணீரை ஊற்றியதற்காக நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. உமது திரு பரிசுத்த இரத்தத்தால் எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை கழுவி அபிஷேகம் செய்ததற்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஆவியானவரின் நெருப்பால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. என் தேவன் பரிசுத்தர், என் ராஜா பரிசுத்தர், என் கர்த்தர் பரிசுத்தர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே உண்மையுள்ள கடவுள், இயேசுவே உயிருள்ள கடவுள், இயேசுவே நித்திய ஜீவன். இயேசுவே உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம், இயேசுவே உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை தவிர வேறு தெய்வம் இவ்வுலகில் இல்லை என்று நாங்கள் அறிக்கையிடக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி. இந்த முதல் 1 மணி நேரத்தில் தந்தை மகன் தூய ஆவியின் உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்ததற்காக நன்றி இயேசுவே. உமக்கு கோடான கோடி நன்றி கூறி உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. அன்பு தந்தையே இறைவா, இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெயர் கொண்ட திருநாள் கொண்டாடும் எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம், இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றோம். அனைத்து மக்களின் சகாய தாயே அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தொன் போஸ்கோவே அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே புனிதைகளே அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருக்கும்படியாக ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. மூவரு இறைவனின் பிரசன்னம் இன்ற நாள் முழுவதும் நம்மை வழிநடத்துவதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லோருக்கும் இயேசுவின் சமாதானம்.